E85னால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவான கார் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கார் கலாச்சாரத்துக்கு ஒரு ஃபாலோ மட்டும் தட்டிக்கோங்க. E85 இந்தியாவுக்கு வந்தால் என்ன ஆகுன்றதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு ஒரு அறியாமையில் என்ன கேட்குறாங்கன்னா, E20 மாதிரி E85 நினச்சிட்டு இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவாக சொல்கிறேன். E85 நீங்கள் ஒரு பெட்ரோல் ஃபியூலாகவே கன்சிடர் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அது ஒரு பெட்ரோலாகவே கன்சிடர் பண்ணாதீங்க. அதை வந்துட்டு டீசல் இல்லைனா வந்துட்டு சிஎன்ஜி இந்த மாதிரிலாம் அது ஒரு ஃபியூவல் சாய்ஸாக பார்த்துக்கோங்க. டீசல் போட போகிறீங்கன்னா டீசல் கேட்பீங்க, பெட்ரோல் போட போகிறீங்கன்னா பெட்ரோல் கேட்பீங்க. அந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வண்டிகளுக்கு மட்டுமே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது தாங்க வந்துட்டு இந்த E85 ஃபியூல். ரெகுலர் காருங்களுக்கு E85 மேண்டேட்டே பண்ண மாட்டாங்க, அது பண்ணவும் முடியாது. இது ஒரு ஃபேக்ட், ஓகேங்களா? E85னால உங்கள் வண்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா E85 முதல்ல உங்கள் வண்டிக்கு போட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பிரச்சனையெல்லாம் ரெகுலர் பெட்ரோலில் எத்தனால் எவ்வளோ கலக்கிறாங்க அண்ட் அதை ரெடியூஸ் பண்ண முடியுமான்றது மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இதில் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். E85 நினச்சி தயவு செஞ்சு பயந்து பேனிக் ஆகாதீங்க. ஃபியர் மாங்கரிங் பண்ணுறவங்களையும் நம்பாதீங்க.